நடிகர் சசிகுமார் அவர்களோட கடைசி தம்பி ஆனந்தகுமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட சொந்த ஊர் மதுரை கிழக்கு புது தாமரைப்பட்டி தான் சொந்த ஊராம். 12 வரைக்கும் படிச்சிருக்கிறாராம் ஆனந்தகுமார். இப்போது புது தாமரைப்பட்டியின் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருக்கிறாராம் ஆனந்தகுமார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வடக்கு கோபுரமான சித்திரை தெருவில் 5 தலைமுறையை கடந்து 120 வருஷ பாரம்பரியமான SS ஐயாச்சாமி பிள்ளை அன்கோ பாத்திர கடை வச்சுருக்காங்களாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றிலும் எங்கே வந்து SS ஐயாச்சாமி பிள்ளை அன்கோ பாத்திர கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் சொல்லுவாங்களாம். அவ்வளோ பிரபலமாம். நடிகர் சசிகுமாரோட அப்பாவும் தாத்தாவும் 120 வருஷம் 5 தலைமுறைனா சும்மாவா? பாத்திர கடையை இப்போ சசிகுமாரோட சித்தவா பார்த்துக்கிறாங்களாம். புது தாமரைப்பட்டி கிராமத்தில் தான் இன்றைக்கும் கூட்டு குடும்பமாக வசிச்சுட்டு வராங்களாம் சசிகுமாரோட குடும்பம். சசிகுமார் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாலே ரொம்ப வசதியானவராம். கொடைக்கானலில் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் படிச்சுட்டு அப்புறமா மேலே BBA வரைக்கும் படிச்சிருக்கிறாராம் சசிகுமார். வசதியாக இருந்ததுனால தான் இயக்குனர் பாலா கிட்ட சேது படத்தில் உதவி இயக்குனராகவும், அமீர் கிட்ட ராம் மௌனம் பேசியது படத்தில் உதவி இயக்குனராகவும் வேலை செஞ்சுட்டு சொந்தமாக 2007 சுப்பிரமணியபுரம் படம் தயாரித்து இயக்குனர், அதுவும் முதல் படத்திலே வெற்றிகரமான இயக்குனரானது சும்மா இல்லை. சசிகுமாருக்கு சுப்பிரமணியபுரம் படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே 2006 திருமணம் ஆகிடுச்சாம். மனைவி பேர் பிரித்தாவம். ஒரு மகள் இருக்காங்களாம். மகன் காலேஜ் படிக்கிறாராம், மகள் ஸ்கூல் படிக்கிறாங்களாம். நடிகர் சசிகுமாரோட அப்பா பேர் மகாலிங்கம், அம்மா பத்மாவதி. இப்போ இருவரும் இல்லையாமல் காலம் ஆகிட்டாங்களாம். அப்பா மகாலிங்கம் 30 வருஷத்துக்கு முன்னால் மதுரை கிழக்கு புது தாமரைப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துக்கிறாரு. இப்போ மகன் ஆனந்தகுமார் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு. கூட பிறந்தவங்க ஒரு அக்கா அண்ணன் சசிகுமார், இன்னொரு அண்ணன் சிவராமன் மதுரையில் கடை வச்சுருக்காங்களாம். சொந்த ஊரான புது தாமரைப்பட்டி கிராமத்தில் சொந்த விவசாய நிலத்தில் நெல் கரும்பு இருபாக சாகுபடி செய்கிறாங்களாம். நெல் விவசாயம் பாரம்பரியமாக பண்ணுறாங்களாம். தண்ணீர் வசதி முல்லை பெரியாறு பாசனமாம். மதுரை ஒத்தக்கடையில் சிவலிங்கம் அப்படிங்கிற பெயரில் சொந்த தேட்டர் இருந்துச்சாம் நடிகர் சசிகுமாருக்கு. அந்த தேட்டரு மூடுறதுக்கு முன்னால் அப்போல்லாம் ஃபிலிம் ப்ரொஜெக்டரு. சசிகுமார் உதவி இயக்குனராக இருந்தபோது ஒத்தக்கடை சிவலிங்கம் தேட்டரை மூடுறாங்கன்னு தெரிஞ்ச சசிகுமார், நாம் டைரக்ஷன் பண்ண படத்தை நம்ம தேட்டரில் பார்க்க முடியலையான்னு நடிகர் சசிகுமார் உதவி இயக்குனராக இருந்த காலம். அப்போது நடிகர் சசிகுமார் கிட்ட ராம் படத்தோட பிக்சர் பெட்டி இருந்துச்சாம். தேட்டர் ஆப்ரேட்டரை அவரோட வீட்டுக்கே போய் கூட்டிகிட்டு வந்து ராம் படத்தை தேட்டரில் போட சொல்லி தனியொரு ஆளாக முன்வரிசையில் உட்காந்து ராம் படத்தில் உதவி இயக்குனர் M சசிகுமார்னு தன்னோட பேரை பார்த்து கைதட்டி விசில் அடிச்சுட்டு அப்புறமா ஒவ்வொரு ரீலுக்கும் பாக்ஸு, ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ்னு ஒவ்வொரு சீட்டில் உட்காந்து தன்னோட தேட்டரில் தன் உதவி இயக்குனராக வேலை செஞ்ச படத்தை முழு படத்தையும் பார்த்து ஆசை தீர ராம் படத்தை பார்த்துன்னு தன்னோட தேட்டரை, தன் சொந்த தேட்டர் அனுபவத்தை சொன்னார் நடிகர் சசிகுமார்.